இங்க பாரு தாட்சாயணி, இனிமே இந்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது சரியா? வார்த்தையை யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணணும். இப்படி அதிக பிரசங்கித்தனமாலாம் அதிகமா பேசக்கூடாது. யாரா இருந்த மனசாலும் கஷ்டம் தான் படும். இப்படி நான் எல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த பிள்ளை ஒண்ணும் இல்லாததால வரல. அவங்க வீட்லயே அவங்களால முடிஞ்ச நகை நட்டு எல்லாத்தையும் போட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. சொல்ல போனா சொத்து எல்லாமே அந்த புள்ள மேலதான் இருக்கு. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் சொல்லு? நீ இந்த வீட்டுக்கு வரும்போது என்ன எடுத்துட்டு வந்த? ஏங்க அவளுக்காண்டி என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? அதுவும் அவ முன்னாடி. இல்ல இதெல்லாம் ரொம்ப எனக்கு எரிச்சலா இருக்கு பார்த்துக்கோங்க. நான் உண்மையை தானே சொன்னேன். கல்யாணம் முடிஞ்சு வந்தா வேலை செய்ய வேண்டாமா? மாமியார் வீட்டுல வந்தா வேலை செஞ்சுதான் ஆகணும். சும்மா கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க சொல்லலைங்க யாரும். என்கிட்டலாம் நல்லா பேசுவா. ஆனா இங்கெல்லாம் பேச மாட்டா. வாயை மூடிக்கிட்டு இருப்பா. மூஞ்ச பாரு மூஞ்ச, கிறுக்கி. ஏன் இவரு நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்காரு? ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்காரோ? கேப்போமா? சரி என்னன்னு கேப்போம். என்ன ராகு, ஏன் இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? மண்ணாங்கட்டி. என் கிட்டலாம் ரூம்ல நல்லா தானடி பேசுற, வாயாடுறல. இங்க எங்க அம்மா பேசுறாங்கல்ல, பேசுனா என்ன உனக்கு? ஏதோ அழுதுகிட்டே சொன்னேன் நான் வேலையெல்லாம் கத்துப்பேன்னு சொல்லி. இங்க சொல்ல வேண்டியது தானே? எங்க பேசணுமோ அங்க பேசாத, எங்க பேசக்கூடாது அங்கெல்லாம் நல்லா பேசு. ராகு, ரகுன்னு சொல்லு, நல்லா ரகுன்னு சொல்லு. என்ன சொல்லணும்? ஷோ கடவுளே, உனக்கு ஒன்னொன்னா சொல்லி சொல்லி புரிய வைப்பாங்களாடி. பெட்ரூம்ல இருக்கும்போது என்ன சொன்ன? என் ஃப்ரெண்டுக்கு gift தரேன்னு சொன்னேன். நீங்க தான் வேண்டாம்னு சொன்னீங்களே. அடியே ஃப்ரெண்டு, அவன் வரட்டும், மூஞ்ச உடைக்க முதல்ல. ஆமா, அவனை தூக்கி குப்பையில போடு. வேற என்ன சொன்னேன் எங்க அம்மா கிட்ட? நான் மறு வீட்டுக்கு போகும்போது எல்லா வேலையும் கத்துக்கிட்டு வரேன்னு சொன்னேன். வேலை செய்வேன்னு சொன்னேன். அத இங்க சொல்லு. வாயை மூடிக்கிட்டு அவங்க பேசும்போது பாத்துக்கிட்டு இருக்காத, புரியுதா? சரி, இன்னொரு வாட்டி சொல்லும் போது சொல்றேன். இப்ப என்ன பண்ண போறீங்க மேடம்? இப்பதான் அவங்க சொல்லவே இல்லையே. ஷோ கடவுளே, உன்னை வச்சுக்கிட்டு நான் இன்னும் என்னென்ன பாடுபட போறேன்னு எனக்கே தெரியலடி. போடி. ஷோ கடவுளே, எனக்குன்னு வந்திருக்கானே இந்த மனுஷன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு. அவன் பாரு எப்படி பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றான். கொஞ்சமாச்சும் கூறு இருக்கா? பொண்டாட்டிக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஷோ எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இவளை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு பாக்குறேன். இந்த மனுஷனும் அவங்க அம்மா காரையும் சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் குடும்பப்படுத்துறாங்க. என்னதா சைனி யோசிச்சுக்கிட்டு இருக்க? சொல்லு, வாயை தொடர்ந்து சொல்லு. இங்க பாருங்க, இந்த வீட்டுல இருக்கிறதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்ல சரிங்களா? இந்த வீட்டுல இருந்தேன்னா கொஞ்சமாச்சும் வேலை செய்ய வேண்டாமா? எல்லா வேலையும் கத்துக்க சொல்லல நானே. ஒரு காஃபி வைக்கிறதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து ஒரு வீட்டை பெருக்கிறது பாத்திரம் கழுவுறது அந்த வேலையை செய்ய வேண்டாமா? அது கூட செய்யலன்னா எப்படி? மறு வீட்டுக்கு போகும்போதே அவங்க அம்மா வீட்லயே இருந்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வர சொல்லுங்க. அது வரைக்கும் அவங்க அம்மா வீட்லயே இருக்கட்டும். சின்னது அம்மா வீட்லயே இருக்கணுமா? ஐயோ, இவள எதையாச்சும் சொல்றாளா பாரு. அப்படியே மங்குனி மண்டி மாதிரி உட்காந்துக்கிட்டே இருப்பா. அத்தை, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது கத்துக்கிட்டு வரேன். இங்க பாரு, கத்துக்கிட்டாதான் திரும்ப வரணும். இங்க அது வரைக்கும் அங்கதான் இருக்கணும். ஏதாச்சும் சொல்றாரா நம்மளுக்காண்டி சப்போர்ட் பண்ணி அமைதியாவே இருக்காரு. ரகு, ஏதாச்சும் பேசலாம்ல நீங்க. உங்களை ரூமுக்கு வாங்க, உங்களுக்கு இருக்கு. ஒரு வார்த்தை பேச மாட்டா, அப்படியே இருப்பா கேட்டுக்கிட்டு. அத்தை, அத்தை இங்க முருகன் அண்ணா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கத்துக்கிறேன். தாச்சாயினி, மறு வீட்டுக்கு போறவங்கள அங்கேயே இருக்க சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாம ரகுவும் தானே கூட சேர்ந்து போகணும். ரகுவும் அங்கேயே இருக்கிற மாதிரி ஆயிடும் சரியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். மறு வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் அங்க இருந்துட்டு வரட்டும். அவளால என்னென்ன வேலை கத்துக்க முடியுமோ கத்துக்கிட்டு வரட்டும். வீட்டு வேலை எல்லாம் செய்யதான் செய்யலாம்னு நினைக்கிறேன். சமையல் தான் அந்த பிள்ளைக்கு தெரியல, அப்படிதானமா? ஆமா மாமா, எனக்கு சமையல் தான் தெரியல. மத்தபடி நான் எல்லா வேலையும் செய்வேன். எங்க வீட்டுல இருக்கும் போது துணி துவைக்கிறதுல இருந்து பாத்திரம் கழுவுறது, வீட்டுல இருக்கிறது எல்லா வேலையும் செய்வேன் மாமா நானு. இங்க பாரு தச்சானி, மறு வீட்டுக்கு அவங்கள அழைக்கிறதுக்கு நாளைக்கு அவங்க அம்மா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சொந்தக்காரங்களாம் வருவாங்க. அந்த நேரத்துல நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது, புரியுதா? உன்கிட்ட நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா சத்தம் போடுற மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்து விடாத. முதல்ல உங்க அம்மா கிட்ட இருந்து நீ விலகி இருந்தாலே நல்லதுதான். இங்க பாருங்க, என்ன பத்தி பேசுங்க, எங்க அம்மா பத்தி எல்லாம் பேசாதீங்க. ஆமா, ரொம்பதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்க அம்மா கிட்ட இருந்து விலகி இருன்னு சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருதே. அந்த பிள்ளைய பார்த்து நீ நாயிங்கிற, ஒண்ணு இல்லாதவன்ற, இதெல்லாம் சொல்லலாமா? ஒண்ணு இல்லாத வீட்டுல இருந்தா வந்த அப்படிங்கிற, இல்ல என்ன சொல்லு, இதெல்லாம் என்ன இதுவு? தாட்சாயினி, இந்த கிளவி வார ஒருத்தி சும்மாவே இருக்காது. தாட்சாயினி, உன்னதான் கூப்பிடுறேன். சொல்லுங்க அத்தை. இங்க பாரு தாட்சாயினி, அந்த பிள்ளையாச்சும் பரவாயில்ல, வரும்போது வீட்டு வேலையாச்சும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கான். சமையல் தான் தெரியல, போக போக கத்துப்பான்னு வச்சிருக்கேன். நீ வரும்போது உனக்கு எதுவுமே தெரியாது. இருந்தாலும் இப்ப கத்துக்கலையா? ஏன் சமையல் இன்ன வரைக்கும் தெரியாது. முருகன் தான் சமைச்சுக்கிட்டு இருக்காரு, அதனாலதான் அவரை வேலைக்கே வச்சிருக்கோம் நம்ம, அப்படிதானே? இந்த கிளவிய முதல்ல போட்டு தரணும். ஐயோ கடவுளே, இவளாலதான் எதுவுமே நல்ல முடிவு எடுக்க முடியல. இரு உனக்கு ஒரு பாயசத்தை போட்டு கொடுக்குறேன். அப்பதான் நீலாம் சரிப்பட்டு வருவேன். என்னதா சைனி இப்படி பலமா யோசிக்கிற? பலமான கல்லு தூக்கி உன் மண்டையில போட யோசிக்கிறேன். என்னதா சைனி? ஒன்னும் இல்லத்த. இப்ப என்ன சொல்லுங்க. இங்க பாரு, அந்த பிள்ளை கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாத சரியா? நம்மள நம்பி வந்திருக்க பிள்ளை. சரி, பேசல. சரி விடுங்கப்பா, எதுக்கு இப்ப போட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டு?
இல்ல ரகு, நாளைக்கு அந்த பிள்ளை வீட்ல இருந்து வராங்க இல்லையா, அந்த நேரத்துல உங்க அம்மா இப்படி பேசுனாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல அந்த பிள்ளை ஒழுங்கா இல்ல, அவளை கஷ்டப்படுத்துறாங்கன்னு தான் நினைப்பாங்க. எல்லா பொண்ணுங்க வீட்லயும் மாமியார் வீட்ல தான் பொண்ணு நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. இப்படி வந்து நிம்மதி இல்லாம இருக்கா அப்படின்னு நினைச்சாங்கன்னா நம்ம வீட்டை பத்தி என்ன நினைப்பாங்க? அதனாலதான் முன்னாடியே சொல்றேன், நாளைக்கு பொறுமையா இரு அப்படின்னு சொல்லி. சொல்றது ஒன்றும் தப்பு இல்லையே. சரி விடுங்க, அம்மாவே எதுக்கு கார்னர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? அம்மா இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டாங்க என்னம்மா? ஷோ எப்பா சாமிங்களா, எதுவுமே உன் பொண்டாட்டிய சொல்லல சரியா? இனிமே நான் வாயை மூடிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு அந்த மகாராணி சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். உன் அம்மைக்கு நம்ம எவ்வளவு சொன்னாலும் உரைக்காது. அது அப்படிதான், அவங்க அம்மா கூட ஊர்ன புத்தி அது. சரி விடு, அதை விட்டு தள்ளு. உன்னை வர சொன்ன காரணமே வேற. ரகு, அடுத்த மாசம் வந்து பெங்களூர்ல ஒரு மீட்டிங் இருக்கு. நீ அங்க போற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 டேஸ் அங்கேயே தங்கி அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். என்னது மீட்டிங்கா? அதுவும் நெக்ஸ்ட் மந்தேவா? உடனே போ சொல்றாங்க. நான் மட்டும் தனியா இருக்கணுமா? ஏதாச்சும் வாயை திறந்து சொல்றாரா? போகல இல்ல அலுவையும் கூட்டிட்டு போறேன்ட்டு அப்படியே நிக்காரு பாரு உங்களை. அணுவை விட்டுட்டு எப்படி போறது? சரி பாத்துக்கலாம், எப்படியாச்சும் அணுவையும் கூட்டிட்டு போவோம். இப்போ கொஞ்சம் வம்பு இழுப்போம். ஓகேப்பா, நான் கிளம்புறேன். நான் தனியாவே போய்க்கிறேன். சின்னது தனியா போறீங்களா? உங்களை ரூமுக்கு தானே வருவீங்க, வாங்க உங்களை வச்சுக்கிறேன். போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. என்னையா வெறுப்பேத்துற நீ? இருடி இரு, யார் அந்த ஃப்ரெண்டுன்னு கண்டுபிடிக்கிறேன். வரா நம்ம 8:30 மணிக்கு, அதுவும் ஸ்பெஷலான கிஃப்ட். எனக்கு தராத ஸ்பெஷலான கிஃப்டா? உன்னை என்னென்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ரகு, ஏன் இப்படி சொன்ன? அனுபரி கோச்சிக்கிட்டு போறான்னு நினைக்கேன். அந்த பிள்ளைய விட்டுட்டு தனியா போறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த பிள்ளைக்கு வருத்தமா இருக்காதா? ஷோ கடவுளே, ரகு ஏன் இப்படி பண்ற? 15 நாள் அங்க ஜாலியா இருந்துட்டு வாங்க. அதுவும் வேற எங்கேயாச்சும் ஊருக்கு போகணும்னா அங்க இருந்து டிக்கெட் எடுத்து போய்க்கோங்க அப்படின்னு சொல்லலாம் தான் கூப்பிட்டேன். இப்படி போட்டு நான் மட்டும் தனியா போறேன்னு சொல்லிட்டியே, அந்த பிள்ளை வருத்தப்படாதா? ஐயோ, இவங்க இருக்கிறத மறந்துட்டேனே. இவங்களை எப்படி சமாளிக்கிறது? சரி சமாளிப்போம். அப்பா, இங்க பாருங்க, சும்மா தான் சொன்னேன். அவளை விட்டுட்டு நான் எப்படி போவேன் சொல்லுங்க? சும்மா கிண்டலுக்கு சொன்னேன், கோச்சிட்டு போறா, வேற எதுவும் இல்லை. அது நான் சமாதானப்படுத்திப்பேன். என்னைக்குப்பா? நெக்ஸ்ட் மந்தே ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் ரகு. ஓ அப்படியாப்பா, சரி. அப்போ ஹாஸ்பிட்டல் பாத்துக்கிறதுலாம்? அது வேற இல்லாம ஹாஸ்பிட்டல்ல வேற நர்ஸ்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் மந்த்ன்றது தனியா விட்டுட்டு போக முடியாதுல்ல. கரெக்ட் தான் ரகு, அதான் அருண் இருக்கான்ல, அருண் பார்த்துப்பான். அருணா? அவன் எங்க இருக்கானே தெரியலையே. ஏன் அருண் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது இல்லையா இப்பெல்லாம்? போன மந்த் லீவ் கேட்டுட்டு போனான் என் கல்யாணத்துக்கு முன்னாடியே. இன்னும் ஆள் காணோம், எங்க போனான்னு தெரியல. சரி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு காண்டாக்ட் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு கேக்குறேன். அவன் ஃபோன் பண்ணாலும் பிஸி பிஸின்னு தான் வருது, என்னன்னே தெரியல. சரி, அருண் கிட்ட கேளு சரியா? அதே மாதிரி அருண் கிட்ட நர்ஸ் ஒருத்தங்களை அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அந்த ப்ராசஸ்ல இருக்கானா என்னன்னு சொல்லிட்டு அதையும் கேட்டுக்கோ. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். வேற ஏதாச்சும் சொல்லணுமாப்பா? வேற எதுவும் இல்லையா? சரிப்பா. சரியா, அப்ப நானும் கிளம்புறேன் அப்படியே. சரிம்மா. ஏன் தாச்சா நீ இப்படி கோவமா பாத்துக்கிட்டு இருக்க? நான் ஏதாச்சும் தப்பா பேசிட்டேனா? எதுவும் தப்பாலாம் பேசல, கரெக்டா தான் பேசுறீங்க. உங்க மருமவளுக்கு சப்போர்ட்டா. நம்ம பிள்ளை மாதிரி தானே அவளும், நம்மளை நம்பி தானே வந்திருக்கா. அப்ப நம்ம தானே பாத்துக்கணும் தாச்சாயினி. சொல்லு. வாய் வார்த்தைக்காண்டி மட்டும் சொல்ல முடியுமா நம்ம பிள்ளைன்னு சொல்லிட்டு? நம்ம பிள்ளைய நம்பி தான் வந்திருக்கா, அப்ப அவளும் நம்ம பிள்ளை தானே. நல்லா பாத்துக்க வேண்டாமா? நம்ம பாத்துக்கிறதுல வச்சுதானே நம்ம பிள்ளை வாழ்க்கையும் இருக்கு. இப்படி போட்டு அந்த பிள்ளையை இவ்வளவு வார்த்தையால ஹர்ட் பண்ணாத சரியா? இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாதமா. சரி. சரி, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு ஹாஸ்பிட்டல்ல. ரகு வேற ஹாஸ்பிட்டலுக்கு லீவ் போட்டிருக்கான் இல்லையா, நான் போய் பாத்துக்கிறேன். எதனா வேணும்னா உடனே ஃபோன் பண்ணுங்க, வரேன். நாளைக்கு விருந்துக்கான ஏற்பாடு எல்லாம் பாத்துக்கோங்க. முருகன் கிட்ட சொல்லிட்டேன், தேவையான பொருள் எல்லாம் வாங்க சொல்லிட்டு. ஏதாச்சும் காசு கேட்டாருன்னா கொடு. சரி, நான் பாத்துக்கிறேன். சரி. ரகு ஹாஸ்பிட்டலுக்கு போக வச்சா என்ன? ஏங்க? என்னம்மா? இல்ல, உங்களுக்கே ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, அதான் நீங்க எப்படி போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் தான். ரகு கிட்ட வேணா சொல்லுவோம், அவன் வேணா போய் பாத்துக்கட்டுமே. தாட்சாயினி, அவனுக்கே இப்பதான் கல்யாணம் இருக்கு, 2 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள வேலைக்கு போக சொன்னா எப்படி? கொஞ்ச நாள் சின்ன சிறுசுங்க, சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. இப்ப என்ன, எனக்கு ரொம்பலாம் உடம்பு முடியாமல இல்லையா, நல்லா தானே இருக்கேன். உடம்பு முடியாதப்போ பாத்துக்கிட்டான் சரி. இன்னைக்கு இந்த டைம்ல அவன் வரணும்னு அவசியம் இல்லை. அதுவும் இல்லாம கேசஸ்ல கம்மியா தான் இருக்கு, மத்த டாக்டர்ஸ் எல்லாம் பாத்துப்பாங்க சரியா? நீ எதுவும் கவலைப்பட வேண்டாம். சரிங்க. அனு, ரோஷனை கூட்டிட்டு வர சொன்னி 8:30 மணிக்கு, எதுக்கு? என்னது, ரோஷனை இவ தான் கூட்டிட்டு சொன்னாலா? 8:30 மணினா 8:30 மணிக்கு தானே அந்த பையனும் வரதா சொன்னான். ஒருவேளை ரோஷனை தான் சொல்லியிருப்பாளோ? நம்ம தான் ஓவரா பண்ணிட்டோமோ? ஐயோ. ஏதோ கிஃப்ட் எல்லாம் தரேன்னு சொல்லியிருந்தேன், என்ன கிஃப்ட் ரோஷனுக்கு வச்சிருக்க? அக்கா, நான் அது இன்னொரு நாள் தரட்டுமா? சரி, ஓகே. நீங்க என்ன gift தர சொன்னீங்கன்னா அதுதான். அம்மாவே என்ன இப்ப கொண்டு வந்தாங்க, gift எங்க?
ஷோ ரகு லூசு பையலே, கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. அவ ரோஷனை தான் சொல்லியிருக்கா ஒரு பையனுக்கு gift தரப்போறேன்னு சொல்லி. நீ அதுக்குள்ள இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏன் ரகு இப்பெல்லாம் பண்ற நீ? சரி, என்ன பேசுறாளுங்கன்னு கேட்போம். ரோஷன், அத்தை உனக்கு நாளைக்கு வாங்கி தரட்டுமா gift? இப்ப அத்தை கிட்ட இல்லையே. ஆனா நீங்க தான் gift தரேன்னு சொன்னீங்க. ஆமா ரோஷன், நான் தான் சொன்னேன். ஆனா அத்தை கிட்ட இப்ப gift இல்ல. அத்தை வேற gift தரலான்னு இருந்தேன்னா உனக்கு நிறைய நாளைக்கு வாங்கி தரேன். சரி, அப்போ எனக்கு சாக்கி பிச்சி ரெண்டு வேணும் gift-ஓட சேர்த்து. சரிங்களா? சரிடா செல்லக்குட்டி, அத்தை உனக்கு நாளைக்கு வாங்கி தரேன், சரியா? சரி. என்னாச்சானோ ஒரு மாதிரி இருக்கேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நல்லாதான் இருக்கேன். எனக்கு தெரியாதா? உன்னை யாராச்சும் எதனா சொன்னாங்களா சொல்லி, நான் போய் கேட்குறேன். அம்மா ஏதாச்சும் சொன்னாங்களா? ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அத்தெல்லாம் என்ன எதுவுமே சொல்லலை. அப்புறம் என்னாச்சு சொல்லு. ரகு ஏதாச்சும் சொன்னானா? அவன் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த கேட்கட்டா? ஆனால் நீங்கள் அதை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. என்னக்காண்டி சொல்லுவீங்களா? அப்படி என்ன பரம ரகசியம் கேட்க போற நீ? அது வந்து ரகுன்னு சொல்லி கேட்டா ரகு கிட்ட போயிட்டு ஏதாச்சும் கேட்டுருவாங்களோ. நம்ம ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட்னு சொல்லி கேட்போமா? அப்போ உங்களுக்கு தெரியாதுல்ல. சரி, அதுதான் கரெக்டான ஐடியா. என்னாச்சு அனு? அனு அக்கா, அது வந்து எப்படி கேட்கறதுன்னு தெரியலையா, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அக்கா. நீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கல்ல. என்னாச்சு அனு? ஏதாச்சும் வேணுமா உனக்கு? காசு ஏதாச்சும் வேணுமா? ஐயா அக்கா, அதெல்லாம் இல்லை. இவ என்ன கேட்க போறா? சரி சொல்லு. அது வந்து அது அனு, என்ன நம்பி சொல்லுங்க, நான் யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன், சரியா? சொல்லுங்க. அக்கா, என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அவங்கள தனியா விட்டுட்டு கல்யாணம் ஆன புதுசுல உடனே வந்து வெளியூருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதான் அவங்க என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்களா, அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா என்னக்கா, அவங்க மேல பாசம் இல்ல சண்டைன்னு அர்த்தமா? அப்படியா பண்ண அவன்? ஐயோ, அப்பன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ மனஸ்தாபம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அப்படிலாம் பண்ணியிருக்கான். அந்த பையனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அடி பாவி ரேஷ்மா, உன்னை நம்பி வந்து அவ கேக்குறான்னா நல்லதா 4 வார்த்தை சொல்றியா? என் காதலை எப்படியெல்லாம் பிரிக்கணுமோ அப்படியெல்லாம் பிரிச்சு விட்றா. தெரிஞ்சும் பிரிச்சு விடுறா, தெரியாமையும் பிரிக்கிறா, எல்லாமே சேர்த்து செய்யறா. எனக்குன்னே வந்திருக்கா பாரு. எங்கிறதுதான் என் கூட எல்லாம் பிறந்தாலும் இவலாம். அப்படியாக்கா அர்த்தம்? அப்படின்னா அவங்களுக்கு அந்த பொண்ணு மேல பாசமே இல்லையா? ஏ அனு லூசு, உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு என்கிட்ட கேளுடி, நான் சொல்றேன். போயிட்டு என் அக்கா கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அது எப்படி? உன் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டா? இரு இரு, உனக்கு இருக்கு. அந்த லூசு பையன் அந்த பிள்ளைய தெரியாம கல்யாணம் பண்ணியிருப்பான், பிடிக்காம. அதனாலதான் அப்படிலாம் பண்ணியிருப்பானா இருக்கும். இல்லைன்னா அந்த பையனுக்கு வேற ஒரு காதல் கூட இருந்திருக்கலாம். அடி பாவி ரேஷ்மா, ஏன்டி என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னே வர நீ? எங்க இருந்துடி வருவ நீலாம்? உண்மையாக்கா சொல்றீங்க? அச்சோ அனு, நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ற? அது உன் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தானே, உன் ஹஸ்பண்ட் இல்லைல்ல. ஏன் தம்பிலாம் அப்படி இல்லை, சரியா? அச்சோ, நான் உங்ககிட்ட எப்படி சொல்வேன்? சொன்னதே உங்க தம்பி தான். என்னை விட்டுட்டு தனியா 15 நாள் பெங்களூர் போறேன்னு சொல்லிட்டு உங்க அப்பா கிட்ட இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ரகு, அப்ப என்ன பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க நீங்க. உங்களை நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அனுமா, என்னாச்சு? ஏன் இப்படி டல் ஆயிட்ட ரொம்ப? அத்தை, உனக்கு பிச்சி வாங்கி தர இல்லையா மாமா? அது இவ்வளவு டல் இருக்கியா? அத்தை, நான் வேணா உனக்கு போய் பிச்சி வாங்கி வருவா, உனக்கு வேற சாக்கி வாங்கி வருவா. அத்தை அத்தை, சீரி அத்தை, ஏன் ஏன் இப்படி உம்மா இருக்கு? ஐயோ ரோஷன், அப்படிலாம் இல்லையா, அத்தைக்கு கொஞ்சம் தலைவலிக்கு, அதான். சரி, நான் உள்ள போய் படுக்கிறேன். இங்க பாரானு, உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்க சொல்லி. அவனுக்கு இன்னொரு அஃபர் இருக்க கூட செய்யலாம். அதனாலதான் அந்த பிள்ளை இப்படிலாம் பண்றான்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இவளை பேச விட்டோம் மொத்தத்தையும் முடிச்சிருவா. ரேஷ்மா, அனு நில்லடி. இவ ஒருத்தி சொல்ல வர விஷயத்தையே ஒழுங்கா புரிஞ்சுக்க மாட்டா. அரையும் குறையமா கேட்டுட்டு குட்டிச்சு ஓடுறத பாரு. ஏய் ரகு, என்ன நீ துரத்திக்கிட்டு வர, அவ ஓடுறா. ஒரே ஜாலியா இருக்க போலயே கல்யாணம் ஆயிட்டதுக்கு அப்புறம். ஒரே ஃபன் பண்ற. யாரு? நானு? அத நீ பார்த்தா அமைதியா போயிரு ரேஷ்மா, அப்புறமா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது உன்னை. என்னல, ஏன் இப்படி சொல்ற? நான் உனக்கு நல்லது தானே பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஏதாச்சும் கெட்டது பண்ணியிருக்கேன்னா அக்கா சொல்லு. உனக்கு தெரியாம கூட அக்கா இந்த அக்கா கெட்டது பண்ண மாட்டேன்ல. உனக்கு இப்ப ஏதோ தேவைப்படுது, அதனாலதான் நீ இப்படியெல்லாம் ஐஸ் வைக்கிறன்னு தெரியுது. ஆனா நீ இவ்வளவு நேரம் பண்ணதே எனக்கு கெட்டது தாண்டி. அப்படி எதுவுமே நான் பண்ண மாதிரி தெரியலையில.
எப்படி தெரியும்? நீ கெட்டது மட்டும் பண்ணா உனக்கு எப்படி தெரியும்? ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணாதானே உனக்கு தெரியும். ஏ லூசு பையலே, தெளிவா சொல்லல. ஏ பைத்தியக்காரி, இவ்வளவு நேரம் அவ ஃப்ரெண்டோட புருஷன் சொல்லிக்கிட்டு இருந்தால, அந்த ஃப்ரெண்டோட புருஷனே நான் தான். என்னது, அனுவோட ஃப்ரெண்ட நீ இன்னொரு வாட்டி வர கல்யாணம் பண்ணிருக்கியா? யாருக்கும் தெரியாம? ரகு, எம்மா தாயே, இருக்கிற பிரச்சனையில நீ வேற பூகம்பத்தை கலப்பாத சரியா? இன்னும் இந்த பிரச்சனையே எப்போ சரியாக போகுதுன்னு தெரியல, இதுல புதுசா ஒரு பிரச்சனையை கலப்புறியா? நீ தானே இப்ப சொன்ன ஃப்ரெண்டோட புருஷனே நான் தானே. இவ்வளவு நேரம் ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருந்தால, அந்த கதையில வர கேரக்டர் தான் நான், அந்த ஃப்ரெண்டு தான் அனு. அப்போ அவளை விட்டுட்டு வெளியூர் போறதெல்லாம்? நான் தான். அந்த பைத்தியம் அரையும் குறையமா கேட்டுட்டு வந்து உன்கிட்ட வளரிட்டு இருக்கு. அதுவும் தெரியாம நீ அவளுக்கு இன்னும் நல்லா ஏத்தி விட்டுட்டு இருக்கா. அவளுக்கு இன்னொரு அஃபர் இருக்கும், பிடிக்காம கல்யாணம் பண்ணிருப்பான் அப்படி இப்படின்னு. ஏன்டி இப்படி பண்ற? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? ஏய், நான் என்னடா பண்ணுவேன்? எனக்கு எப்படி தெரியும் உங்களுக்குள்ள நடந்த சண்டை? அவ வந்து கேட்டாளேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஆமா, என்ன நடந்துச்சு? மண்ணாங்கட்டி பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு என்ன நடந்துச்சான்? ஆளை பாரு ஆளை, போடி அப்படி. ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லல ரகு, ரொம்ப ஆர்வமா இருக்கு. இருக்கிற பிரச்சனை நீ வேற யாரு யோசமா இப்படி பண்ற? நான் சொல்லல. காலையில சண்டை நடந்துச்சுன்னு சொன்னேன்னா, அந்த சண்டையில கோச்சிட்டு உள்ள போனாலா, அப்ப அவளை சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவ சாரி கேட்டா, நான் கொஞ்சம் பிகு பண்ணனா, அப்ப அவன் சொன்னான் ஏதோ ஃப்ரெண்டுக்கு gift வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லி. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். கடைசியில பார்த்தா அந்த ஃப்ரெண்டே ரோஷனை தான் சொல்லியிருக்கா. ரகு, இப்பனாலே புரியுது ரோஷனை எதுக்கு உங்க ரூமுக்கு 8:30 மணிக்கு கூட்டிட்டு வர சொன்னானே. சரி, அதுக்கும் இப்போ அவ கோச்சிட்டு போறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏ பைத்தியமே, உனக்கு எல்லாம் விலை வரியா சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா? அதுதான் அவ என்ன வெறுப்பேத்துனாலா, சரி நானும் கொஞ்சம் வெறுப்பேத்துவேன்னு சொல்லிட்டு நான் மட்டும் தனியா போறேன்ப்பா அப்படின்னு சொன்னானா, அதான் மேடம் கோச்சிட்டு வராங்க. ஷோ கடவுளே, 2 பேரும் குழந்தைங்க விட மோசமா பண்றீங்களே. யாழ இப்படி பண்றீங்க? போ, போய் சமாதானப்படுத்து. ஷோ. என்னடி என் நிலைமை இப்படி ஆயிட்டு? ஆ, அனுதான் வேணும் வேணும்னு கல்யாணம் முடிச்சல, அப்ப அப்படிதான் இருக்கும். போ, போய் சமாதானப்படுத்து. அந்த வேலையை தான் பார்க்க போறேன். சரி தள்ளி வா நீ. ஆ சரி, போங்க சார் போங்க.